நான் உங்கள் எஸ்கேஎம் பேசுகிறேன். இது வெல்கம் டு எஸ்கேஎம் மொசாட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, வேலைக்காக போன ஒரு பையன் 8 வருஷம் கழித்து அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வரும்போதும் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த ஒரு அமானுஷிய விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் புது சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆளுங்க பட்டனை அழுத்திட்டு பாருங்கள். சக்ஸஸ் பார்த்து இந்த வியூவர்ஸாக இருந்தால் சக்ஸஸ் செஞ்சுங்க. அப்புறம் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரபு இவர் இன்ஜினியரிங் ஐடி முடிச்சுட்டு பெங்களூரில் பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. எங்கள் டீமில் வேலை பார்த்துரு. இவர் ஊருக்கு வர்றதுக்கு வேலை போய்ட்டு ஊருக்கு வர்றதுக்கு டைமே கிடைக்கல. பேரண்ட்ஸும் எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறாங்க, ஆனால் அவங்களால வர முடியல. வேலை அதிகமாக இருந்ததுனால லீவும் கொடுக்காம அதிகமாக வேலை வாங்கிட்டாங்க ஆஃபீஸர்ஸ். அதனால் இங்கே வர முடியாமல் போச்சு. மொத்தமாக 8 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க பேரண்ட்ஸுக்கு விசேஷம் சொல்கிறாங்க. அவங்க ரிலேஷன் சைடு ஒரு மேரேஜ் இருக்கிறதுனால நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும். 8 வருஷமாக நீ எங்களோட வந்து பார்க்காம இருந்திருக்க. ஆனால் இப்போ வரலைன்னா நிச்சயம் நமக்கு சொந்தக்காரன் மத்தியில் ரொம்ப கெட்ட பேர் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யோசிச்சு பார்த்த லட்சுமண பிரபுவும் சரி நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு அங்கே இருக்க ஆஃபீஸர்கிட்ட போய் லீவ் வைக்கிறாரு. ஒரு மாதம் ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவர் இங்கே செய்கிற வேலையை நான் அங்கேயே இருந்துட்டு செய்கிறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோமாக செஞ்சுக்கிறேன், அதுவும் இந்த லீவுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி இது யோசிச்சு பார்த்த அந்த ஆஃபீஸர் சரின்னு லீவ் கொடுத்துட்றாரு. உடனே அங்கேருந்து நைட்டே ட்ரெயின் புக்கிங் செஞ்சு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அவர் சொந்த ஊர் தேனியிலேருந்து கேரளாவுக்கு போகிற வழியில் மேற்கு வச்ச மலையில் இருக்குது. அந்த சமயத்தில் புக்கிங், ஆனால் அவருக்கு தெரியாது அந்த ட்ராவலில் முடிகிறப்ப அவருக்கு பெரிய அமானுஷியம் நடக்குண்டு இந்த வரமும் தெரியாது அவருக்கு. அது போயிட்டு இருக்கும்போதும் அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அது அவன் சொந்த அண்ணன்ட்டு வரும். ஃபோன் வந்துருக்கு, கால் வந்திருக்கு. அதை எடுத்து பேசுகிறாரு. அப்போ அவன் அண்ணன் சொல்கிறாரு, டேய் தம்பி, நீ பஸ் ஸ்டாப்பில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கினோன்னே அங்கே இங்கேயுமே நிற்காம நேராக வீட்டுக்கு வந்துடு. யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காத. அதுதான் உனக்கு பாதுகாப்பு. நாங்களும் இப்போ உங்களை பிக்கப் செய்ய வரமாட்டோம். இங்கே வேலையாக இருக்கனால வர முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. இது கேட்ட லட்சுமண பிரபுக்கு ரொம்ப ஆச்சரியமாக விசித்திரமாகவும் இருக்குது. இது என்ன நம்ம அண்ணன் இப்படி சொல்கிறாரு, என்ன நடந்துச்சு, ஏன் வர மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க இந்த ராத்திரி நேரத்தில் அப்படின்னு குழம்புறாரு. இருந்தாலும் இதை கண்டுக்காமல் ட்ராவல் செஞ்சு அந்த ஊர் பக்கம் வந்துடுறாரு. ஊரை நெருங்கும் போதும் ஏதோ அவருக்கு விசித்திரமாக தோணுது. அப்படியே அவங்க ஊர் லைவ் ஸ்டாப் வந்தோடனே இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் தூரத்தில் இருட்டுலேருந்து ஏதோ அஸ்கி வயசில் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்போ குரல் கேட்டோன்னே அவங்க அண்ணன் சொன்ன ஞாபகம் வருது. சரின்ட்டு திரும்பி பார்க்காம போயிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் போக போக அவங்க அண்ணனோட வாய்ஸ் மாதிரியே கேட்குது. நம்ம அண்ணன் குரல் கேட்குது, அவர் வரமாட்டேன்னு சொன்னாரேன்ட்டு நினச்சிட்டு போயிட்டு இருக்கும்போதும் திரும்பி பார்க்கலாமான்னு பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. போய் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு குழப்பத்தோடைய நடந்து போயிட்டு இருக்கும்போதும் அந்த சமயத்தில் காதுகிட்ட யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது. நான்
கூப்பிட்ற நிற்க மாட்டியாண்டு ஒரு கொள்ளும் கேட்குது. ஏன்னா பயந்து போன லட்சுமண பிரபு, யார் இது, யார் என்கிட்ட பேசுகிறா, யாரும் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் யாருமே இல்லை. அதே நேரத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்த அப்புறம் அவங்க ரோட்டு நடந்து போயிருக்காரு. அந்த 2 ரோட்டு சைடும் அடர்ந்து போன செடி புதர்லாம் இருக்குது. அந்த சமயத்தில் பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த அதே சமயத்தில் நடந்து போயிட்டு இருக்கும்போதும் இந்த கம்பெனி சைடுலேருந்து வேறு எங்கேருந்தோ அந்த செடி புதர்லேருந்து 2 பக்கமும் இருந்து புகையாக வர ஆரம்பிக்குது. அந்த புகையிலே நடந்து போயிட்டுருக்காரு. அது ஸ்மெல் அடிக்கிறதுனால மூக்கை மூடிக்கிட்டு போயிட்டுருக்காரு. அதே சமயத்தில் அவங்க அப்பா கூப்பிட்றது சவுண்டும் கேட்குது. லட்சுமணா கொஞ்சம் நில்லு, எங்கே போகிற அப்படின்ட்டு கேட்க குரலும் கேட்குது. ஆனால் லட்சுமணனுக்கு அங்கேருந்து நேராக போயிட்டாரு வீட்டுக்கு. போய் பார்க்கும்போது தான் அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா அவங்க அப்பாவும் அண்ணனும் வீட்டில் இருக்காங்க. அப்படின்னா நம்ம வர வழியில் கூப்பிட்டது யார் அப்படின்னு கேட்குறாங்க. நினச்சி பார்க்குறாங்க. பயத்தோடு இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்க அண்ணன் அதை கவனிச்சிடாரு. பயத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு லட்சுமணனை கூப்பிட்டு தனியாக கேட்குறாரு. என்னடா ஏன்னா பயந்த மாதிரி இருக்க, ஏதாச்சும் பார்த்தியா, ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா சொல்கிறாரு, வரும்போதும் உங்கள் குரலில் யார் கூப்பிட மாதிரி இருந்துச்சுன்னு. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. கொஞ்சம் தூரம் வந்தவொடனே அப்பா குரலில் யாரோ கூப்பிட மாதிரி இருந்துச்சு. நான் கண்டுக்காம வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் அது கேட்டவொடனே லட்சுமண பிரபு அண்ணன் முகம் மாறுது. அதை ஒன்றும் இல்லைடா அப்படின்னு போய் படி அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டவொடனே லட்சுமண பிரபுக்கும் ஒன்றும் புரியாமல் போய் படுத்துறாரு. அடுத்த நாள் இருந்து 2 நாளைக்கு அவங்க ரிலேஷன் பக்ஸ் முடிஞ்சப்புறம் முடியுது. அவரோட ஃப்ரெண்ட்ஸு கூட நாளை ஜாலியாக இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போதும் அவர் கண்ணுக்கு 2 உருவங்கள் தெரிஞ்சிருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு உருவம். அவங்க பார்க்கறதுக்கு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு சட்டையெல்லாம் கிழிஞ்சு போன மாதிரி இருக்குது. ஆனால் உடம்புல ஒரு காயம் இல்லை. சட்டை கூட அங்கங்கே கிழிஞ்சிட்டு மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை பிச்சைக்காரங்க இருப்பாங்களோ போய் நினச்சிட்டு சாமி விட்டார். அடுத்த கொஞ்சம் நேரத்தில் அவர் போகிற இடத்துலலாம் அந்த 2 பேர்த்த பார்க்குறாரு. ஆனால் 2 உருவங்கள் இவரையும் பார்த்துருக்கு, பார்க்காத மாதிரியும் அந்த திரும்பி ரெகுலராக சாதமானவங்களாக இருக்காங்க. இதை பார்த்த லட்சுமண பிரபு அவர் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாரு, அங்கே 2 பேர் யாரும் நிற்கிறாங்களே, யார் அது? அவங்களுக்கு அவங்க நம்ம சொந்தக்காரங்களான்னு கேட்கும்போது தான் ஃப்ரெண்டு அங்கே பார்த்துட்டு அவரையும் ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. இது கவனிச்ச லட்சுமணன், ஏன்டா அப்படி பார்க்குற அப்படின்னு யார் நிற்கிறாங்களா சொல்லும்போது தான், அங்கே யாருமே இல்லைடா, நீ யாரை பார்த்து கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. சத்தியமாக 2 பேர் நிற்கிறாங்கடா, பாருங்க, அவங்களுக்கு தெரியலையா, அவங்க ஆக்சிடென்ட் ஆகி அவங்க சட்டை வேறு கிழிஞ்சிருக்கு, லைட்டாக கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆனால் அவர் ஃப்ரெண்டோ அதை கண்டுக்காமல், இன்னைக்கு தூக்கத்தில் போகிறதுக்கு போய் ரெஸ்ட் ஏறா அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிட்டு போயிடாரு. அதே நேரத்தில் இதை கேட்ட லட்சுமண பிரபுவுக்கு மாறியாக தோணுது. இருந்தாலும் அங்கேருந்து கிளம்பி போயிடாரு. அதுக்கப்புறம் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவர் ரூம் கதவை யாரும் தொடக்க மாதிரி இருக்குது. தொடர்ந்து பக்கத்தில் வந்து 2 பேர் வர மாதிரி இருக்குது. அவர் கட்டிலில் உட்காராங்க. அந்த உட்காரும்போது அமுகிற அந்த இதில் டக்குன்னு வந்து முழிச்சு பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை. சரின்னு அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போதும்
அவர் காலை யாரோ சொல்கிற மாதிரி இருக்குது. உடனே அதை உதறி விட்டுட்டு நான் தூங்கி இருக்கும்போது தான் அந்த சமயத்தில் கெட்ட கனவாக வருது. அது என்னன்னா, அவர் தற்கொலை செஞ்சுட்டு சாகிற மாதிரி தோணுது. அதே சமயத்தில் அது காரணம் அவங்க அப்பா அம்மாவும் அண்ணன் எல்லாமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அவங்க போயிட்டாங்க பையன் இருக்கணுன்ட்டு தற்கொலை செஞ்சு சாகிற மாதிரி கனவும் வருது. டக்குன்னு முடிச்சு பார்த்த அவர் அங்கே திரும்பி பார்க்கும்போதுதான் ஒரு மூளையில் கருப்பான உருவம் நிற்கிறதையும் பார்க்குறாரு. அதை பார்த்துன்னு அரண்டு போய் வெளியே ஓடி வராது லட்சுமி பருப்பு. அதே சமயத்தில் வீட்டில் அவர் மட்டும் தனியாக இருக்கார். அவங்க அண்ணனும் பேரண்ட்ஸ் யாரும் இன்னும் வரல. ஓடி வரும்போதும் அங்கே அவங்க அப்பா படுத்துற மாதிரி தெரியுது. போய் எழுப்பும் போதும் அப்பா தெரியுது அது உங்கள் அப்பா இல்லை, ஒரு ரத்த கட்டேரி மாதிரி தெரியுது. பார்த்து அரண்டு போய் வெளியே ஓட போதும் தான் கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. அண்ணன் வந்துடுவார். உடனே இவரை பயந்துருக்கிறத பார்த்து என்ன ஆச்சு, என்னடா விஷயம், ஏன்னா இப்போ பயந்து ஓடியாரன்ட்டு கேட்கும்போதும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. சரி உள்ளே போய் பார்க்கும்போதும் அங்கே யாருமே இல்லை. இப்போ எதையோ பார்த்து பயந்துருக்காங்க உங்களுக்கு. நம்ம நாளைக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போதும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தெளிவாக சொல்லிடுறாரு அந்த கோயில் பூசாரி, உங்கள் பையனை ஃபாலோ செஞ்சுட்டு 2 ரத்த காட்டேரி வந்திருக்கு, அதுதான் உங்கள் பையனை கொல்ல பார்க்குதுன்ட்டு சொல்கிறாங்க. அப்படி அந்த ரத்த காட்டேரியை வர வச்சு அடக்கி முயற்சி செஞ்சிடும் போதும் அந்த 2 ரத்த காட்டேரியை சொல்லுது, நாங்கள் மட்டும் என்னை ஃபாலோ செஞ்சுட்டு வரல, இன்னொரு ஆளும் ஃபாலோ செஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லுது. அது யாருன்னு கேட்கும்போதும் துருமணி அப்படின்னு தெரிய வருது அந்த பூசாரிக்கு. உடனே பூசாரி குலதெய்வத்தை வர வச்சு அந்த 2 ரத்த காட்டேரியும் அடைக்கிறாரு. ஆனால் போகும்போதும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போதுங்க, இவனை அந்த துருமணி பழி வாங்காமல் விடாது அப்படின்ட்டு சொல்லுதுங்க. அப்படியே அதை நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த உலகத்தை நீ இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த ரத்த காட்டேரியும் அடைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் துருமணியை பின்னாடி வர ஆரம்பிக்குது லட்சுமண பின்னாடி. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் இதோட செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அதுவரையும் உங்களிருந்து விடைபெறுவது நான் SKM.